எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணன் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வன்னியர்களுக்கு 10.5% தர முடியாது அப்படின்னு திமுக நேற்று சட்டமன்றத்துல அமைச்சர் மையநாதனை வச்சு தெள்ள தெளிவா பேசிருக்கு. சட்டமன்றத்தில் நடந்த சம்பவம் என்ன அப்படின்ற விஷயத்தை தான் ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் விமலவர்மன் விளக்க வந்திருக்கு. அதாவது நேற்று தமிழக அரசின் சார்பாக பிற்படுத்தப்பட்ட நலத்துறை மானிய கோரிக்கை நிகழ்ந்தது. அந்த மானிய கோரிக்கையில வன்னியர்களுக்கான 10.5% பற்றியும் திமுக தரப்புல பேசியிருக்காங்க. அவங்க பேசுவதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நேற்றுக்கு முந்தைய தினம் பாமக சார்பாக ஜி.கே. மணி அவர்கள் வன்னியர்களுக்கான 10.5% நீங்க விரைந்து திமுக நிறைவேற்றணும், நிறைவேற்றல அப்படின்னா கண்டிப்பா பாமக இதற்கான சம்பவத்தை செஞ்சே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல கோரிக்கை வச்சிருந்தாரு. அதோடைய விழிப்பாகத்தான் நேற்று உட்கார்ந்துகிட்டு அமைச்சர் மையநாதன் அவர்கள் எவ்வளவு தூரம் பச்சை பொய்களை சொல்ல முடியுமோ அவ்வளவு பச்சை பொய்களை வன்னியர்களுடைய 10.5% விஷயத்துல பேசி வச்சிருக்கிறாரு. முதல்ல அமைச்சர் மையநாதன் அவர்கள் பேசியிருக்கிற பச்சை பொய்களை வன்னியர்கள் பார்த்திருக்க. அதற்கு பின்னாடி நாம இதை பற்றி முழுசா ஒவ்வொன்றையும் திமுக பண்ணிட்டு இருக்கிற இந்த வேலையை பிரிச்சு மேயலாம். குறிப்பாக 10.5% வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு அளித்தளிக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடானது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், தற்கால தரவுகளின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அதனை ரத்து செய்தது. ரத்து செய்த உடனேயே நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 21/10/2023 அன்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். இந்த நாட்டிற்கு இந்தியா முழுவதும் சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். ஆகவே ஒன்றிய அரசாங்கம் 2021 எடுக்க வேண்டிய தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதுவரைக்கும் எடுக்கவில்லை. அதை உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும். தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்பட வேண்டும் என்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதினார். அதனைத் தொடர்ந்து நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 26/6/2024 அன்று இதே சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கும் அதனை அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனால் இன்று வரை ஒன்றிய அரசாங்கம் செவி சாய்க்கவில்லை. இருந்தாலும் இன்றைக்கும் வன்னிய சமுதாய மக்களுக்கு எது உதவியாக இருக்கிறது என்றால், 1989 ஆண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் உருவாக்கி தந்த வன்னியர் உட்பட 108 சமூகங்களுக்கு உருவாக்கி தந்த அந்த மிக பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டு மூலமாக இன்றைக்கு வன்னிய சமுதாய மக்கள் கிட்டத்தட்ட 15-16% பயன்பெற்று வருகிறார்கள். இன்றைக்கும் அது நடைமுறையில் உள்ளது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அமைச்சர் மையநாதன் அவர்கள் சொன்ன மிக முக்கியமான முதல் பொய் என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றம் தற்போதைய தரவுகளை வச்சுதான் வன்னியர்களுக்கு 10.5% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருச்சான். மையநாதன் அவர்கள் உருட்டி வச்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பச்சை பொய்! உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, வன்னியர்களுக்கு எந்த ஒரு தரவுகளும் கொடுக்காம 10.5% அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க பழைய தரவுகளோ இல்ல புது தரவுகளோ எந்த தரவுகளை கொடுத்தாவது வன்னியர்களுக்கான 10.5% நீங்க நிறைவேற்றலாம். அதற்கான உரிமை தமிழக அரசுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தெள்ள தெளிவா சொல்லியும் கூட இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு தூரம் நூதனமாக வன்னியர்களுடைய 10.5% திமுக ஏமாத்த முடியுமோ அவ்வளவு தூரம் நூதனமான பொய்களை சொல்லி சொல்லி ஏமாத்திட்டு வந்திருக்கு. இதெல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு பொய் சொல்லுங்க பார்க்கலாம். தற்போது இருக்கிற தரவுகளை கொடுத்துதான் ஏன் 3 வருஷமா தரவுகளை நாங்க எடுக்கிறோம் ஏமாத்திக்கிட்டு தெரியுறீங்களே, மிக கேவலமா இல்ல? இதோடைய அடுத்த விஷயமா நான் வன்னியர்களுக்கு சொல்லி விரும்புறேன் பாருங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி தமிழக அரசின் சார்பாக பிற்படுத்தப்பட்ட நலத்துறை ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கு வன்னியர்களுக்கு எதிராக. என்ன அப்படின்னா, கடந்த 3 வருடங்களாக வன்னியர்களுக்கான 10.5% விஷயத்துல டேட்டாவை பிற்படுத்தப்பட்ட நலத்துறை கிட்ட கேட்டுட்டு இருக்கு. அதோடைய எக்ஸ்டென்ஷனை மீண்டும் அதிகமாக்கி இருக்காங்க 3 மாசம். எப்படி? 2 நாட்களுக்கு முன்னாடி வன்னியர்களுக்கு 10.5% கொடுக்கிற லட்சணம் இதுதான். டேட்டாவை எடுக்கிற லட்சணம்
லட்சணம் வந்து பார்த்தா திமுக லட்சணம் இதுதான். வன்னியர்கள் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் தாண்டி மேகநாதன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு உருட்டை உருட்டி இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா 20% 15% இருந்து 16% வந்து பாத்தீங்கன்னா பயன்பெற்று வந்திருக்கிறாங்களாம். ஏதாவது டேட்டா கொடுங்க. பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சரா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பச்சை பொய்ய வந்து பாத்தீங்கன்னா பேசுறீங்களே அமைச்சர் அவர்களே, டேட்டா கொடுங்க. வன்னியர்கள் 15% இருந்து 16% எல்லாத்திலையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஐபிஎஸ் ஐஏஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் இன்னும் இருக்கிற எல்லா வேலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அமைச்சர் அவர்கள் டேட்டாவை கொடுத்துட்டா நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா அமைதியாயிடுவோம். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10.5% வேண்டாம். புரியுதுங்களா? 10.5% கொடுக்கறதுக்கே துப்பு கிடையாது திமுகவுக்கும். திமுக வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவைக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு வன்னியர்கள் 15% இருந்து 16% வந்து பாத்தீங்கன்னா பயன்பெறாங்களாம். சரி, வன்னியர்கள் 16% பயன்பெறாங்க தானே, வன்னியர்களுக்கு 10.5% கொடுத்தா என்ன வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கேடு? நான் கேட்கிறேன், அமைச்சர் மெகநாதன் அவர்கள் சொந்த சாதி விஷயத்தை அதே சட்டமன்றத்தில் நேற்று இதை செஞ்சிருக்கு திமுக, அதை செஞ்சிருக்கு திமுக, தென் தமிழகத்தில் இருக்கிற முக்குளத்தோர் சமூகத்துக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு எவ்வளவு முட்டுக்களை வந்து பேசிருந்தீங்க. ஆனா வன்னியர்களுடைய விஷயத்தை பத்தி பேசப்படும் பொழுதோ, வன்னியர்களுடைய நலனை பத்தி பேசப்படும் பொழுதோ டேட்டா இல்ல, அதனால கொடுக்க முடியாது. வன்னியர்கள் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 16% வந்து பாத்தீங்கன்னா பயன்பெற்று இருக்கிறாங்க. எவ்வளவு கேவலமான பச்சை போய் வன்னியர்கள் நாம எல்லாம் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? திமுக வன்னியர்களுடைய 10.5% எவ்வளவு பெரிய வேலைய தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கின்றத வன்னியர்கள் நாம புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இதையெல்லாம் தாண்டி நேற்று வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவையில வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பச்சை பொய்ய வந்து பாத்தீங்கன்னா மேகநாதன் அவர்கள் பேசுறாங்க. திமுக இருக்கிற எந்த ஒரு வன்னியரும் வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் இதை பற்றி வாயவே திறக்கல. நேற்றைக்கு முன்தினம் மட்டும்தான் பாமக மட்டும்தான் இதை பத்தி பேசிச்சு. பாமகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற உணர்வு கூட மற்ற வன்னியர்களுக்கு கிடையாது. அது அதிமுக இருக்கிற வன்னியர்களுக்கும் சரி, திமுக இருக்கிற வன்னியர்களுக்கும் சரி. இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஆளாக வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிற அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி அமைந்த பின்னாடி வன்னியர்களுக்கு 15% நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு உதார் விட்டாரு. அப்படியாப்பட்ட உதார் விட்ட அவர் கூட வந்து நேற்று இந்த விஷயத்தை பத்தி வாயவே திறக்கல. எவ்வளவு கேவலமான வந்து அரசியல் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. வன்னியர்கள் நாம எல்லாம் வந்து ஒற்றுமையாக இல்லை அப்படின்னா, நாம சரியானவர்கள் அதிகாரத்துக்கு அனுப்பல அப்படின்னா இப்படியாப்பட்ட விஷயத்தை போனா இந்த சமூகம் அனுபவத்தை தீரணும் அப்படின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களையுமே உணரணும் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே விமலோர்மன் வந்து சொல்லிக்க விரும்புறேன். மனசுக்கு அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கு. 10.5% வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு இருந்திருந்தா இன்னைக்கு எத்தனையோ வன்னிய பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசில நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கு போயிருப்பாங்க. ஒரு கல்வி விஷயத்துல நல்ல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு கிடைச்சிருக்கும். ஆனா 4 வருடங்களாக வன்னியர்களை எவ்வளவு தூரம் வந்து ஏமாற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து பச்சை பொய்களை சொல்லிக்கிட்டு வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா நாடகமாடி வந்து பாத்தீங்கன்னா திமுக ஏமாத்திட்டு இருக்கு. வருகின்ற 2026 சட்டமன்றத்திலேயாவது வன்னியர்கள் மானோ ரோஷம் சூடு சோரணையோட திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக்களிக்காம இருப்பார்கள் அப்படின்னு நம்புவோம். ஆனா அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மானம் சூடு சோரணை இல்லாம திமுக ஓட்டு போட்டா நாம என்ன சொல்ல முடியும்? வன்னியர்கள் நம்ம புரிந்து கொள்ளணும். 10.5% விஷயத்துல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா திமுக மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா விஷயத்தை வன்னியர்களுக்கு எதிராக செஞ்சுட்டு இருக்கின்றத வன்னியர்கள் உணர்ந்தா போதும். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பெயர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்